அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 3 முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் செய்திகள் இருக்குது நண்பர்களே. முதலாவதாக என்ன அப்படின்னாக்க, இந்தியா தொடர்பான செய்தி தான். ரொம்ப சுவாரஸ்யமான நல்ல செய்தி நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்குது. இதனால பாகிஸ்தான் அதிர்ந்து போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் சீனாவும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. சீனா என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்குது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கு நண்பர்களே. முதலாவதாக அந்த நல்ல செய்தியை பார்க்கலாம். இரண்டாவது செய்தியாக ரஷ்யா யுக்ரைன் போர்ல நடந்திருக்கிற ஒரு விஷயம் நண்பர்களே. யுக்ரைனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தருகிற செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது. அதை கேட்டு யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ஆடி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படியா நிவர்த்தி செய்து விடணும் அப்படின்னா அவர் நேற்றிலிருந்தே துடிச்சுக்கிட்டு அவர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாரு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். மூன்றாவது செய்தியாக, நேற்று இரவு முழுவதும் ரஷ்யா யுக்ரைனின் மீது கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்குது. இதுவரைக்கும் காணாத அளவுக்கு பயங்கரமான ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு பக்கம் யுக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு நான் தயார்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டை ஹார்டன் பண்ணிக்கிட்டே கடுமையாக்கிக்கிட்டே போகுது. இது ஏன், இது எதற்கு வித்திடும், இந்த போர் எதை நோக்கி போகுது, இதை பற்றிய செய்திகளையும் இன்னைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யா சென்று ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை சந்திச்சார் இல்லையா. இதற்கு மேற்கத்திய நாடுகள் கடுமையான எதிர்ப்பும் கூட தெரிவிச்சாங்க. அமெரிக்காவும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. ஆனாலும் கூட எதற்கும் அசராம நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரே வார்த்தையில எங்களுடைய நட்பு காலங்காலமாக தொடர்கிற நட்பு, இதை ஒரு குறுகிய கால பலனுக்காக நாங்க விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லிட்டாரு. பாரதம் ரஷ்யாவோடு தொடர்ந்து தோளோடு தோள் நிற்கும் அப்படிங்கறதான் பிரதமர் வலியுறுத்தினார் இல்லையா. அதற்கு இப்பொழுது கைமேல பலன் கிடைச்சிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படின்னாக்க, ரஷ்யா இந்தியாவுக்கு அடுத்த பேட்சாக 120 அதிநவீன ஏவுகணைகளை வழங்குவதற்கு முன் வந்திருக்குது. அதை உடனடியாக இந்தியாவுக்கு ரிலீஸ் பண்றதுக்கும் ரஷ்யா நடவடிக்கைகளை எடுப்பதாக சொல்லி இருக்குது. இந்த வகை ஏவுகணைகள் தரையிலிருந்து வானில் இருக்கும் இலக்க போய் தாக்குகிற வகையில சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு அழைக்கப்படுது இல்லையா. அந்த SAM வகையை சேர்ந்த ஏவுகணைகள் இவை. இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருது. கடந்த 2021ஆம் ஆண்டு டெல்லியில இந்த மாநாடு நடைபெற்றது. இதுல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றாரு. அதன் பிறகுதான் ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்குச்சு. அதற்கு பிறகு 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் உச்சி மாநாடு நடைபெறவில்லை. அதன் பிறகு 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் நடந்த உச்சி மாநாடுகளில் டெலிகான்ஃபரன்ஸ் வாயிலாக பிரதமர் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க. 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டு மீண்டும் நேரில் சந்திச்சு உச்சி மாநாடு நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜூலை 8, 9 தேதிகளில் ரஷ்யாவில் இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு நடந்தது. இதை தொடர்ந்து தான் தற்போது இந்தியாவுக்கு அதிநவீன ரக ஏவுகணைகளை SAM வகை ஏவுகணைகளை 120 ஏவுகணைகளை உடனடியாக இந்தியாவுக்கு விநியோகிப்பது அப்படின்னு ரஷ்யா முடிவெடுத்திருக்குது. அது மட்டும் இல்ல நண்பர்களே, கடந்த 2 வருடங்களாகவே இந்த யுக்ரைன் போர் தொடங்கின பிறகு ரஷ்யாவிலிருந்து ராணுவ தளவாடங்கள் நமக்கு வந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில வகை அதுல ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அதற்கு காரணம் அமெரிக்காவுடைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறதா, பொருளாதார தடைகள் அப்படிங்கிறத நாம உணர வேணும். ரஷ்யா அந்த தடைகளையும் மீறி இந்தியாவுக்கு பலவிதமான உதவிகளையும் ராணுவ தளவாட சப்ளையையும் செய்து கொண்டு வருது. அந்த வகையில தான் இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை ரஷ்யாவிடம் இருந்து 2 S-400 வாங்கியிருந்தோம். அந்த S-400க்கு முதலாவது முழுமையாக வந்துருச்சு, இரண்டாவது இன்னும் வந்து கொண்டிருக்குது, சில பாகங்கள் வர வேண்டியது இருக்குது. இது பற்றியும் மோடி அவர்கள் பேசியதாக சொல்லப்படுது. இந்த இரண்டாவது S-400 மட்டுமல்ல, இதற்கு அடுத்து மேலும் சில S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நாம ரஷ்யாவிலிருந்து வாங்குவதற்கும் இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்குது. அதையும் விரைவில் ரஷ்யா அனுப்பும் அப்படின்னு சொல்றாங்க.
அதோட இல்லாம இந்த S-400க்கு தேவையான ஏவுகணைகள் இருக்குது இல்லையா, அந்த ஏவுகணைகளுடைய எண்ணிக்கையையும் அதிகரிப்பதற்காக ரஷ்யா அதையும் சப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் எப்படின்னா தூரமா சென்று தாக்குறதோட இல்லாம நெருக்கத்துல பக்கத்துல தாக்குகிற வகையான ஏவுகணைகளையும் இந்தியாவுக்கு வழங்குவதற்கு அந்த S-400ல குறிப்பாக நம்ம பயன்படுத்துகிற அந்த ஏவுகணைகளை ரஷ்யா இந்தியாவுக்கு உடனடியாக வழங்குவதற்கு முன் வந்திருக்குது. இந்த விஷயம் தான் இப்பொழுது பாகிஸ்தானையும் சீனாவையும் ஆடி போக வச்சிருக்குன்னு சொல்றாங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது இப்பொழுது சீனா கிட்ட இருக்கிறத விடவோ பாகிஸ்தான் கிட்ட அப்படி எதுவுமே இல்லை. அந்த சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட பயங்கர பவர்ஃபுல்லானது. இது எப்படின்னா எதிரி நாட்டிலிருந்து ஏதாவது ஒன்று பறந்து வருதுன்னு வைங்களேன், அது ஏவுகணையா இருக்கலாம், ராக்கெட்டா இருக்கலாம், ட்ரோனா கூட இருக்கலாம். அதை உடனடியாக இந்த S-400 ரேடார் மூலமாக கண்டறிஞ்சு அதை உடனடியாக இங்க இருந்து, அதாவது S-400 இங்க இருந்து ஏவுகணையை வீசி அந்த உள்ள வருகிற ஏவுகணை இருக்குல்லையா, எதிரியுடைய ஏவுகணையோ ட்ரோனோ ஏதோ ஒன்று வானத்திலேயே வச்சு அழிக்கிறது தான் இந்த S-400ஓட திறன். இதுல என்ன விசேஷம்னா இந்த S-400ஓடைய ஏவுகணையை அவங்க ரேடார்ல பார்த்து கண்டுபிடிச்சு அவங்க அதை அழிக்க முடியாது அப்படிங்கிறதும் இதனுடைய சிறப்பம்சம். இதனால தான் இப்பொழுது இதை கண்டு பாகிஸ்தான் ஆடி போயிருக்குது. சீனா இதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு தெரியாம கையை பிசைஞ்சுக்கிட்டு இருப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. இரண்டாவது விஷயமாக இன்னைக்கு நம்ம எது பார்க்கணும் அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனை பத்தி தான். இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்ல யுக்ரைனுக்கு ஆக்சுவலாக எதுவுமே பலம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர வேணும். யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்மியோ ஒரு படைபலமோ இல்லாத ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. ஆனால் 29 மாதங்களாக யுக்ரைன் அந்த போரில் தாக்கு பிடிக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா யுக்ரைனுடைய பின்புலம். அதன் பின்னால் இருந்து யுக்ரைனை ஆட்டுவிக்கிற அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாட்டோ நாடுகள் தான். அந்த நாடுகள் தான் யுக்ரைனுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையுமே சப்ளை பண்ணுது. துப்பாக்கியிலிருந்து ரவையிலிருந்து ஆரம்பிச்சு அதற்கு பிறகு பீரங்கி ஆகட்டும், ட்ரோன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அங்கிருந்து தான் வருது. இந்த விஷயத்துல இப்பொழுது யுக்ரைனுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு நண்பர்களே. அது என்னன்னா நேற்றைய தினம் ஜெர்மனி திடீர்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா இனிமேல் யுக்ரைனுக்கு நாம் ஆர்ம்ஸ் சப்ளையை வெகுவாக குறைக்க போகிறோம். அடுத்த மாதமே இப்பொழுது நாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுல பாதியாக குறைத்து விடுவோம். எதிர்வரும் காலங்களில் மேலும் அதை நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அறிவிச்சிருக்குது. ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய சப்ளைகளை குறைச்சு கொண்டிருக்குது. ட்ரம்ப் அவர்கள் அங்கே அதிபராக வந்துட்டார் அமெரிக்காவில் அப்படின்னாக்க சுத்தமாக நாங்கள் யுக்ரைனுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த பின்னணியில பார்க்கும்போது ஜெலன்ஸ்கிக்கு யுக்ரைனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. யுக்ரைனுடைய நிலை இப்படி நாளுக்கு நாள் கீழே போயிட்டே இருக்க ரஷ்யாவுடைய கை ஓங்கிட்டே வருது அப்படின்னே சொல்லணும். இந்த பக்கம் ரஷ்யாவும் தன்னுடைய நிலைப்பாட்டை ஹார்டன் பண்ணிட்டே வருது நண்பர்களே. நேற்று இரவு திடீர்னு யுக்ரைனுடைய துறைமுக நகரமான இஸ்மாயிலை ரஷ்யாவின் ட்ரோன்கள் தொடர்ச்சியாக தாக்கின. கருங்கடல் வழியாக யுக்ரைன் தானியங்குகளை ஏற்றுமதி செய்ய அனுமதித்த ஒப்பந்தத்தில் கருங்கடல் வழியாக யுக்ரைன் தானியங்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு அனுமதித்த ஒப்பந்தத்தில் இருந்து கடந்த ஆண்டு ரஷ்யா பின்வாங்கியது. அதுல இருந்து தெற்கு ஒடேசா பிராந்தியத்தில் இருக்கிற துறைமுகங்களை மாஸ்கோ தொடர்ந்து குறிவச்சு தாக்கி வருது. இந்த நிலையில தான் தென்மேற்கு துறைமுகமான இஸ்மாயில் அப்படிங்கிற துறைமுகத்தில் இரண்டாவது இரவாக தொடர்ச்சியாக ரஷ்யா தன்னுடைய ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்குது. அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த ரஷ்யாவுடைய தாக்குதல்ல அந்த துறைமுகம் கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு, மிகப்பெரிய சேதம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரஷ்யாவுடைய 38 ட்ரோன்களை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட ரஷ்யா நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அந்த தாக்குதல்ல பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. அதுல பலவும் காமிகேஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, தற்கொலை தாக்குதல் நடத்துகிற அந்த வகையான ட்ரோனாகவும் இருந்ததாக அந்த நாட்டு
யுக்ரைனுடைய ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்யா யுக்ரைன் போர் உச்சகட்டத்தை அடைந்து வருது அப்படிங்கிற தெரியுது. ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த அடுத்த அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்படின்னு அவர் ஜெலன்ஸ்கி முடிவு செய்திருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஆனா ரஷ்ய அதிபர் புட்டினோ ஏற்கனவே தான் யுக்ரைனுடைய சில பகுதிகளை ஆக்கிரமிச்சு தன்னுடைய நாட்டோடு சேர்த்துக்கிட்டார் இல்லையா, அதோட சேர்த்து மேலும் சில பகுதிகளை விட்டு கொடுத்தாதான் இந்த போரை நிறுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்வதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. அடுத்த சில வாரங்கள்ல இதுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.